முதல்ல வந்து தமிழை வணங்கிட்டே நம்ம உரையாடல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மொழி பேசி வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் தமிழ் பேசி வாழ்வதில் பெருமைப்படுகிறேன் தமிழே. உனது பாதங்கள் தொட்டு எனது பதங்கள் பிறக்கட்டும். மரம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை. என்னை விட்டு வை, ஒருவேளை மீறினால் என் குட்டி ஒன்றை நட்டு வை. இது வந்து இயற்கைய வந்து நம்ம காப்பாற்றணும் சொல்றோம், மரம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம். அந்த ஒரு கோணத்துல யோசிச்சதுதான், சிந்திச்சதுதான் அது. என்னன்னாக்கா மரம் பேசுற மாதிரிதான் இந்த கவிதைகள் இருக்கு. இந்த தொகுப்புல இருக்கிற நிறைய கவிதைகள் வந்து அதிகப்படியான கவிதைகள் வந்து அந்தந்த பொருளே பேசுற மாதிரி, அந்தந்த உயிரே பேசுற மாதிரி தான் இருக்கும் நிறைய. அந்த வகையில இந்த மரம் தான் இங்க வந்து பேசுற மாதிரி கவிதையில என்னன்னா, மரம் வந்து என்னை வெட்டாத அப்படின்னு சொல்லுது. அது மரம் சொல்லுமா? சொல்லாது. ஒருவேளை சொன்னா அப்படிங்கிறப்பதான் மரம் என்னைய சொல்லுது, என்னைய விட்டு வை, வெட்டாத அப்படிங்கிற. ஒருவேளை நீ உனக்கு தேவை வெட்டித்தான் ஆகணும்னா வெட்டிக்கோ, ஆனா என்னோட குட்டி ஒண்ணு நட்டு வை. ஒரு மரக்கன்றாவது நட்டு வச்சுட்டு அப்புறம் என்ன வெட்டிக்கோ. நீ ஒரு மரத்தை வெட்டினே ஒரு கன்று நட்டு, ஒரு கண்ணீரோட ஒரு வேண்டுகோள் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரிதான் இது வந்து ஒரு பார்வையில சொன்னது. வேற வழியே இல்லை, நீ அதை வெட்டித்தான் ஆகணும்னா ஒரு இன்னொரு மரத்தை நட்டுடு அப்படிங்கிறது தான். இது மறைமுகமா ஒரு மரக்கன்றையாவது எல்லாரும் ஒரு வாழ்நாள்ல நட்டு வைங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளாவும் இருக்கு இந்த கவிதை. இன்னொன்னு இந்த கவிதை உங்களுக்கு மிக பொருத்தமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா வந்ததுமே உங்க வீட ஃபுல்லா நான் கவனிக்கும் போது சொன்னீங்க, மரத்தால் ஆன பொருட்கள் அதிகம் இங்க இல்ல வீட்டுல அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு உதாரணம், மிகப்பெரிய உதாரணம். இல்ல அது வீடு கட்டும் போதே வந்து அந்த ஒரு எண்ணத்துலயும் தான் கட்டினது. முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னா, ஒரு மரச்சட்டமாவோ அல்லது ஒரு கைப்பிடியாவோ அல்லது கதவுக்காகவோ முடிஞ்ச வரைக்கும் மரத்தை தவிர்க்கலாம். அதை தவிர்த்தா நம்ம போய் வெட்ட போறதுல இருந்தாலும் நம்ம பயன்படுத்தாம இருந்திருந்தா ஒரு வாய்ப்பு தானே இருக்கிறதுக்கு. அந்த ஒரு வகையில வந்து முயற்சி பண்ணதுதான். இல்ல இதுவே ஒரு உதாரணமா இருக்கு, எல்லாருக்கும் முன் உதாரணமா இருக்குங்க. நீங்க பண்ண இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ண வுட்ஸ் வந்து வீட்டுல வந்து என்விரான்மெண்டல், வீட்டுல வந்து கண்ணுக்கு தெரிய ஒரு துண்டு கூட மரம் இல்ல, வாய்ப்பு இல்ல. உண்மையிலே இது பெரிய விஷயம். இல்லாம எங்கேயாவது உழைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் வந்திருந்தாதான். வேணா இந்த இன்டர்வியூ முடிச்சு நான் தொலைவு பாக்குறேங்க, ஏதாவது மரம் கிடைக்கதான்னு. ஆனா இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமான ஒரு வீடு வடிவமைப்பு நீங்க பண்ணிருக்கீங்க. அதுக்கே வாழ்த்துக்கள், தனி வாழ்த்துக்கள். அதாவது தலைப்பு இல்லாம யானை படத்தை போட்டு ஒரு கவிதை இருக்குங்கய்யா. காசு எனக்கு வேண்டாம், காடு போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு. வெறும் 4 லைன்ல மிக அடர்த்தியான ஒரு கவிதை மாதிரி எனக்கு தோணுது. இந்த யானை படம் போட்டு இந்த கவிதைக்கான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? யானை பத்தி சில விஷயங்கள், சில தகவல்கள், சில கவிதைகள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தோணுது 2 விஷயம்தான். நிறைய பேர் பேசி நிறைய நிகழ்வுகள் நடந்து என்னை பாதிச்சதுதான். ஒண்ணு வந்து கோயில் யானையை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னொன்னு யானைக்கு தண்ணி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த 2 கவிதை வந்து யானை பத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது என்னன்னா, இந்த கவிதையோட இது என்னன்னா, ஒரு கோயில் யானை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து யானையை பிச்சை எடுக்க வைக்காத அப்படின்னாக்க அது அறிவுரையா தெரியும் கேட்கறவங்களுக்கு. அதுவே ஒரு யானையே சொல்லுது அப்படின்னாக்கா அறிவுரை கிடையாது, அது வந்து தன்னோட வழியை வெளிப்படுத்துற மாதிரி. அப்பதான் நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுனதுனாலதான் யானையே சொல்ற மாதிரி இந்த கவிதையில இருந்தது. காசு எனக்கு வேண்டாம், அப்ப என்ன வேற என்னதான் வேணும்? காடு எனக்கு போதும், அவ்வளவுதான். என்னோட வாழ்விடத்தை எனக்கு கொடுத்துருங்க, அது போதும். நீ காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை வச்சுக்கிட்டு எனக்கு தேவை காடு தேவையான எனக்கு நீ காசை கொடுத்து என்ன பண்றது? அது வந்து காசு எனக்கு கிடையாது எப்படியா இருந்தாலும். அதனாலதான் அந்த கோயில் யானை பேசுற மாதிரியான ஒரு கவிதை தான் அது. அதான் இந்த ரொம்ப அழுத்தமான கவிதையா நான் பாக்குறேன். இதுக்குள்ளார ஒட்டி சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். காடு யானை இந்த 2லயுமே பாத்தீங்கன்னா, காடு வந்து இப்போ காடுகள் அழிந்து வருகிறது ஒரு பக்கம். காடுகள் அழிந்து வருகிறதுனால மழை வெள்ளம் வந்துச்சுன்னா கிராமங்கள் அழிந்து போகிறது. இப்போ ரீசெண்டா வந்து வயநாட்டுல, கேரளால நடந்த பெரிய இன்சிடென்ட் உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அது இருந்தது. காடுகளை அதிகமா அழிச்சா கிராமங்கள் என்ன ஆகும், மனிதர்களோட உயிர் என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அது பெரிய ஒரு உதாரணமா இருந்தது. ஒரு சோக சம்பவம் அது. ஸோ அது ஒண்ணு. 2வது, காடுகள் அழிகிறதுனால காடுகள்ல இருந்து மிருகங்கள் நகரத்துக்கு நகரதுனால மனித உயிர்களும் பாதிக்கப்படுது. யானைகளுமே வந்து பாத்தீங்கன்னா மின்வேலிகள் வச்சு ஆளில்லா ரயில்வே கேட்ல நிறைய யானைகள் இறந்து போறதா சொல்றாங்க. நிறைய பேர் யானைகளை வந்து துன்புறுத்துறாங்க, வெடி வச்சு. இன்னொன்னு நிறைய பேர் காடுகள்ல இந்த பீங்கான் பாட்டில்கள்
ஆமா. பாட்டில்கள் உடைச்சு போடுறதுனால, இந்த மது பாட்டில்கள் உடைச்சு எல்லாமே போடுறதுனால எல்லா அது மிருகங்களும் மிருகங்கள்ல கால்ல பட்டு அது ரொம்ப பாதிக்கப்படுறதா. பாதிப்பு வருதுன்னு சொல்றோம். ஆமா. மேக்சிமம் அது யானையோட கால்கள்லாம் அழுகி போய் அது இறந்து போற அளவுக்கு எல்லாம் பாதிப்பு ஒரு இருக்கிறதா. யானை வந்து உயிரோட இருக்கணும்னா கால் அதுக்கு முக்கியம். ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து காலோட தசை எவ்வளவு, ஏன்னா அவ்வளவு கனத்தை தாங்கணும்னா கால் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த வகையில அதெல்லாம் நியாயமான ஒரு செயல் தான், அதெல்லாம் தடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் காடுகள் அழியுது, இன்னொரு பக்கம் யானைகளுடைய வாழ்விடத்தை ஆக்கிரமிக்கிறாங்க மனிதர்கள். அந்த இடத்துல கோவில் கட்டுறதோ, அந்த இடத்துல வேற ஏதாவது கம்பெனி, கார்பரேட் கம்பெனி கட்டுறதோ. இந்த கவிதை உள்ளார வந்து இன்னொரு யானை கவிதைன்னு சொன்னேன். நீங்க கேட்ட அந்த ஒரு கருத்தை தான் எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலா. என்னன்னா காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிடுறோம். அப்ப வந்து மரமே இல்லை. மரம் இல்லைன்னாக்கா அந்த யானை என்ன உணரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. மரம் அழிந்த ஒரு காடு, காட்டுக்குள்ள மரமெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லைங்கிறப்போ ஒரு அந்த யானை தன்னோட குட்டிகிட்ட சொல்ற மாதிரிதான் ஒரு கவிதை. நமக்கும் தான் இவ்வுலகம் என நிறைய பேர் நினைக்கலையே. இந்த பெரிய யானை வந்து குட்டி யானை கிட்ட பேசுற மாதிரியான ஒரு கவிதை இது. நமக்கும் தான் இவ்வுலகம் என நிறைய பேர் நினைக்கலையே, இப்போ உனக்கு காட்டி சொல்லி கொடுக்க ஒரு மரமும் காணலையே. யானை வந்து தன்னோட குட்டிக்கிட்ட இதான் மரம் காட்டுறதுக்கு கூட ஒரு மரம் இல்லாம பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு வேதனையா இருக்கு சொல்லும்போது. ஏன்னா ஒரு அம்மா ஒரு யானை ஒரு குழந்தை யானை கிட்ட சொல்ற மாதிரி. ஏன்னா அம்மா தானே குட்டிக்கு பழக்கணும். அந்த வகையில இதுதான் நீர், இதுதான் மரம்னு சொல்லி காட்டுறப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, அப்போ மரம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை. மரம் வந்து காட்டி சொல்லி கொடுக்காத அளவுக்கு இன்னும் காட்ட காலி பண்ணல, இருந்தாலும் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அதை சொல்லும், அந்த குத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் யானை வந்து மனிதனை, மரம் வெற்ற மனிதர்களை குத்தி காட்டணும். அது வந்து தன்னுடைய குழந்தைய சொல்லி கொடுக்கிற வழியில சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு அழுத்தமாகவும் ரொம்ப எமோஷனலாவும் இருக்காங்க கவிதை. இலகு அப்படிங்கிற தலைப்புல ஒரு நத்தை கவிதை, நத்தை படம் போட்ட ஒரு கவிதை இருக்கு. புகைப்படமும் நல்லா இருக்கு. நெருங்கினால் உன்னையும் விலகினால் நினைவையும் இடைவிடாது சுமக்க சொல்லி சொல்லாமல் சொல்கிறது நத்தை. என்னன்னா எப்பவுமே தன்னோட கூட்டம் சுமந்துகிட்டே இருக்கிறத நத்தை எப்பவுமே சுமக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு லைன்ல சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் விழாவாரியா சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கறது தான் இந்த கவிதை. நெருங்கினால் கூட இருப்பாங்க. அப்ப வந்து அவங்கள சுமந்துகிட்டு இருக்க மாதிரிதான் நம்ம. அவங்க ஒருவேளை விலகிட்டாக்கா அவங்க நினைவுகளை சுமந்துட்டு இருக்கணும். சோ நத்தை எப்படி வந்து தன்னோட கூட்டை எப்பவுமே சுமந்துட்டு இருக்குதோ அதே போல அவங்களோட நெருங்கினால் அவங்களையும் விலகினால் அவங்களோட நினைவுகளையும் சுமக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுது நத்தை. எந்த நத்தை நமக்கு சொல்லுது, ஆனா நத்தையோட வாழ்வியல் முறை வந்து நம்ம இதைதான் கற்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கவிதை. சொல்லாம நத்தையும் சொல்லுது, நீங்களும் எங்களுக்கு சொல்லாம இந்த கவிதையின் மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஊமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ நத்தையின் மூலயமா நம்ம மனிதர்கள் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நத்தையை சாதாரணமா எல்லாரும் பாக்குறோம், ஆனா அதுல இருந்து வாழ்வியல் தத்துவங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறத ஒரு கவிதையின் மூலயமா சிறப்பா வெளிப்படுத்திருக்கீங்க. சோ தொடர்ந்து இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பத்தி, காதலை பத்தி, காட்டை பத்தி, ஒரு மரத்தை பத்தி, வெயிலை பத்தி, குழந்தைகளுக்கான கவிதைகள் கண்டிப்பா இருக்கு. இயற்கையை பத்தி பல்வேறு தலைப்புகள்ல உள்ளடக்கி எல்லா தரமான சுவையும் உள்ளடக்கி இந்த கவிதை தொகுப்பு வெளி வந்திருக்கிறதா நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி. முதல்ல இந்த கவிதைகள் வந்து எங்களுக்காக நீங்க எழுதுனது. இந்த கவிதை தொகுப்பு, இந்த மதுவாகிறது தமிழ் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வந்து யாவரும் கேளு தமிழ் மன்றம் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து வெளியிட்டு இருக்கிறாங்க உங்க இந்த புத்தகத்தை. அந்த மன்றத்தை பத்தி உங்களுடைய பார்வை ஒரு எழுத்தாளரா? யாவரும் கேளு மன்றத்தை பத்தி சொல்லணும்னா, நாட்டுல நிறைய மன்றங்கள் இருக்கு, ஆனா தமிழ் மன்றங்கள் வந்து இயங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு. நிறைய சிக்கல்களுக்கு நடுவுல தான் இயங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில கண்டிப்பா இயங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆர்வம், தமிழ் மேல இருக்க ஒரு பற்று எப்படி வேணாலும் சொல்லலாம். எங்க அணி வந்து அந்த அளவுக்கு தான் இயங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தலைவர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தான். அவர் தான் வந்து இப்படி ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சது. அவர் ஆரம்பிக்கிறப்ப கூட எவ்வளவு நாள் நம்மளால இவ்வளவு வேகத்தோட இயங்க முடியும் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு ஆண்டு முடிஞ்சு இப்ப நம்ம ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வேகம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. எங்களுக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த விஷயத்துல. ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம், இந்த ஆண்டு விழால 5 புத்தகம் அப்படிங்கிறோம். அடுத்த ஆண்டு இன்னும் அதோட அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஒரு நல்ல ஒரு தமிழுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுங்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் இயங்கினாதான் நம்ம. அந்த வகையில
இந்த மன்றத்தோட இயங்குறதும் இந்த மன்றத்தின் மூலமா என்னோட புத்தகம் வெளியே வர்றதும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எனக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தமிழ் மன்றம் ஏதோ இலக்கிய சேவையை செய்யறதை தாண்டி படைப்பாளிகளுடைய படைப்புகளை வெளியிடுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ப இருக்கிற காலம். இதுல வந்து நாங்க மட்டும் புத்தகம் போடணுங்கிறதெல்லாம் இல்ல. நாங்க போடுறது இந்த முறை தான் முத போடுறோம். நாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய இன்னொரு புத்தகத்தை விட்டுருக்கிறோம். நாங்க மன்றத்தோட கொள்கைன்னு பார்க்கும்போதே நிறைய நல்லா எழுதுறவங்களோட கவிதைகளை வந்து தொகுப்பாக்கி புத்தகமா வெளியே விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மன்றத்தோட ஒரு நோக்கத்துல அதுவும் ஒண்ணு. அப்போ சிறாருடைய படைப்புகள் யாரா இருந்தாலும் நல்ல படைப்பா இருந்தா மக்களுக்கு கொஞ்சமாவது பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒண்ணு மக்களுக்கு வந்து பயன்படணும், இல்லைன்னா மக்களுக்கு பிடிக்கணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அந்த மாதிரி எந்த ஜெண்டரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆண் பெண் திருநங்கையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அது பாகுபாடே கிடையாது. சிறுவர்களா இருந்தாலும் அந்த எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. பொருள் பத்தியும் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் நல்ல கவிதையா இருக்குதாங்கிறது மட்டும்தான் ஒரு குழுவை வச்சு நாங்க முடிவு பண்றோம். அந்த வகையில எல்லா கவிதைகளுமே வந்து வெளியிடும் தகுதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா வெளியிட தயாரா இருக்கிற மன்றம். இந்த நேர்காணல் மூலமாக ஒரு வேண்டுகோள் பார்வையாளர்களுக்கு, உங்களுடைய படைப்புகளை தொடர்ந்து மாத கவியரங்கத்துல உங்களுடைய கவிதைகளை யாவரும் கேள்வி தமிழ் மன்றத்துக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய கவிதைகள் அந்த மன்றத்தால குழுவால ஏற்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த படைப்புகள் விரைவில் புத்தக நூலா வெளியிடலாம் கண்டிப்பா. ஸோ அதை தொடர்ந்து அது வந்து கவிதை எழுதுறதுக்கான ஊக்கமாகவும் இருக்கும். இன்னொன்னு அவங்களுடைய படைப்புகளை புத்தகமா ஆக்குறதுக்கான அவங்களுடைய கனவு நிறைவேறின மாதிரியும் ஒரு சந்தோஷம். நிறைய பேர் வந்து புத்தகம் வெளியிட முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆமா, ஆனா நல்லா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்குமே. நிச்சயமா இது மன்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்த கை முன்னெடுத்திருக்கிறது. தமிழ் ஆர்வத்தை மட்டும் கொடுக்காம தமிழர்களுடைய படைப்புகளையும் வெளியிடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தமிழுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய தொண்டு. அதே போல கவியரங்கம் மாதம் நடத்திட்டு இருக்கோம். ஆமா, அந்த கவியரங்கத்துல யாருதான் வாசிக்கணும், இவங்கதான் வாசிக்கணும், அவங்க வாசிக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடே கிடையாது. நீங்க நான் இப்பதான் முத எழுதுறேன், 2 வரி தான் எழுதியிருப்பேன், கொஞ்சம் தரம் கம்மியா கூட இருக்கலாம், குறைவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட பயப்படாம வாசிங்க அப்படின்னு பழக்கிறதுக்கான ஒரு பற்றையா தான் அங்க வச்சுட்டு இருக்கேன். நல்லா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். யாரா இருந்தாலும் கவிதை வாசிக்கிறதுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம். எங்களுடைய விளம்பரத்தை பார்த்துட்டு, எங்களுடைய அழைப்புதலை பார்த்துட்டு நீங்க நேரா வந்து வாசிக்கிறதுக்கு வரலாம். அந்த தலைப்புக்கு மட்டும் எழுதியிருந்தா போதுமா? கண்டிப்பா இன்னும் நிறைய பார்வைகளை தயாராவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே மாதந்தோறும் கவிதைகள் வாசிக்கிறதுக்கு இதன் மூலமாக கண்டிப்பா எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்முடைய கவிதைகள் எப்படி இருந்தாலும் அதை வாசிக்கிறதுக்கான ஒரு அரங்கம், ஒரு மேடை யாவரும் கேள்வி தமிழ் மன்றம் நமக்காக சேலம் மாவட்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது. எந்த மாவட்டத்துல வந்தாலும் நீங்க எந்த மாவட்டம், எந்த மாநிலமா, நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, தமிழ்ல கவிதை வாசிச்சா, தமிழ்ல கவிதை நம்ம எழுத பேச தெரிஞ்சிருந்தா போதும். நமக்கு தாராளமா நம்ம வந்து வாசிக்கிறதுக்கான நமக்கு ஒரு மேடை கொடுக்குறாங்க. அதுக்கு முதல்ல நன்றி. எல்லாருக்குமாக ஒரு மேடை ஒரு சம அளவுல எல்லாருக்கும் கொடுக்கறது கண்டிப்பா வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை காமிக்குது. கண்டிப்பா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி காலத்துல நானும் பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல வந்து ஒரு 5 பேர் வாசிப்பாங்க, 10 பேர் வாசிப்பாங்க. அது வந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் வாசிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துக்கிற ஒரு களமாலாம் வாய்ப்பு அமையாது. இங்க நீங்க வாசிச்சு முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த மேடைக்கு போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து நேரா நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த இடம். கண்டிப்பா யாவரும் கேள்வி எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பற்றிய இலக்கிய பயிற்சி பற்றியா எல்லாருக்கும் அமையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த மதுவாகிறது தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தை நம்முடைய வாசகர்கள் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தோட இந்த நேர்காணல் முடிச்சுக்கலாங்க ஐயா. எல்லாருக்குமே வந்து வாழ்றது பிடிக்கும், அது கூடவே மகிழ்ச்சியா வாழ்றது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா மகிழ்ச்சி எப்போ வரும்னா நம்ம ரசிச்சு வாழ்ந்தா போதும். ஒரு தேநீர் குடிக்கிறோம்னா கூட சும்மா எடுத்தோம் குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அது ஒவ்வொரு சிடரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறப்பதான் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், அந்த சுவை இருக்கும். அது கூடவே வந்து அந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாகும். அந்த மாதிரி நீங்க ரசிச்சு வாழணும்னா சில விஷயங்கள் செய்யறீங்கல்ல, அதுல ஒண்ணுதான் இந்த புத்தகத்தை படிக்கிறது. இந்த மதுவாகிறது தமிழ்ங்கிற புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களை ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், ரசிச்சு மகிழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து உத்தரவாதத்தோட சொல்லிக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு ஒன்லைனா இருக்குங்க. ஸோ வாழ்க்கையை ரசிச்சு நம்ம மகிழ்ச்சியோடவும் ரசிச்சு வாழ்றதுக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு நிறைய ஒரு புரிதலையும் ஒரு சுவையும் உண்டாக்கும் அப்படிங்கிற முன்வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளோட நான் எழுதல, எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பொருள். நீங்க இந்த கவிதையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கவிதைகள் இருக்கு. 100 கவிதைகளை நீங்க குட்டி குட்டியா உடனே படிச்சு முடிச்சிடலாம். அந்த வகையில அந்த 100 கவிதைகள்ல 2 கவிதையாவது உங்களுடைய சூழலையும் உங்களுடைய மனநிலையும்
உங்களுடைய விருப்பத்தையும் கண்டிப்பா தொடும். எனக்கே வகையில தான் இருக்கு. எனக்கே இப்போ ஒரு கவிதை ஞாபகத்துல இருக்குங்க. அதாவது எனக்கு காசு வேண்டாம், காடு எனக்கு போதும் அப்படிங்கிற இந்த லைன் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்துல இருக்கு. இது எனக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிதான் பார்வையாளர்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். கண்டிப்பா. தொடர்ந்து இந்த படைப்பு மதுவாகிறது தமிழ் நம்ம வாசகர்கள் எல்லா வாசகர்களிடம் போய் சென்றடைந்து ஒரு நல்லது ஒரு சிந்தனையையும் நல்ல ஒரு விமர்சனங்களையும் உருவாக்கி நல்லது ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கணும்னு இந்த நேர்காணல் மூலயமா நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தொடர்ந்து உங்களை அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். உங்களுடைய நேர்காணல் வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. என்னால இந்த மாதிரியான குட்டி குட்டி கவிதைகள்ல எவ்வளவு பெரிய பொருள் பொதிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் நான் விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா கவிதையை கொடுத்தோம்னாக்கா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, கூடவே விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் யாரும் வரப்போறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேள்விகளாலையும் இந்த மாதிரி ஒரு பரிமாற்றங்களும் கருத்து பரிமாற்றங்களால மட்டும்தான் அந்த 4 வரி எப்படி உருவாச்சுங்கிற ஒரு 40 வரியை பத்தி நம்ம பேசணும். அந்த வகையில இந்த 4 வரிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 40 வரிய வெளியே கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.